அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உலுஹியாவுடைய சட்ட குறிப்புகளில் நதிரை பற்றியும் மற்றும் சில செய்திகளையும் நாம் பார்த்தோம். இது ஒலுஹியா என்று ஒரு பிராணியை பார்த்து ஒருவர் சொல்கிறார். ஹாதிஹி ஒலுஹியத்துன் என்று சொல்லுகிறார். அவருக்கு தெரியாது இதுல இருந்து என்ன சட்டம் வரும் அப்படின்னு சொல்லி தெரியாது. அவர் என்ன நாட்டம் நாடுகிறார், இதை கொண்டு ஒரு செய்தி மக்களுக்கு மத்தியில் செய்தி சொல்லக்கூடியவராக, இது ஒலுஹியா என்று சொல்லக்கூடியவராக அவருடைய நாட்டம் இருந்தால் அது நதிர் செய்யப்பட்டதாக ஆகிவிடும். இது ஒலுஹியா, யார்ட்டையாவது கேட்கிறாங்க, இது ஒலுஹியா என்று சொல்லுகிற பொழுது அது நதிரை போன்று, இது எனக்கு ஒலுஹியாவாக நான் கடமையாக்கி கொண்டேன் என்று சொன்னதை போன்று ஆகிவிடுகிறது. எனவே சொல்லுகிற பொழுது இது சுன்னத்தான ஒலுஹியாவுடைய பிராணி அப்படின்னு சொல்லலாமே தவிர, மாற்றமாக இது ஒலுஹியத்து, இது ஒலுஹியா என்றால் இதை நான் ஒலுஹியாவாக கடமையாக்கி கொண்டேன் என்ற செய்தி வந்துவிடும். இதிலே அவர் ஒன்றும் நாடல்லைன்னா பிரச்சனை இல்லை, சாதாரணமா மக்கள்கிட்ட வரக்கூடியது. அப்படி இல்லாமல் நாடுகிறார் என்றால் அது நதிராக மாறிவிடும். நதிருடைய கறிகளை நாம சாப்பிடக்கூடாது, இந்த சட்டங்கள்லாம் அதுல வந்துவிடும். இனி அடுத்த ஒரு செய்தி, முக்கியமான ஒரு செய்தி. ஒரு ஆடு இருக்கிறார், ஒலுஹியா இருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு பிள்ளைக்கு அகீகா கொடுக்க வேண்டிய கட்டத்தில் அவர் இருக்கிறார். இப்ப என்ன நினைக்கிறாரு, ஒலுஹியாவையும் அகீகாவையும் சேர்த்து கொடுத்துட்டா ரெண்டுடைய கூலியும் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி கொடுக்கலாமா என்றால், இதில் இரண்டு கருத்துக்கள் ஷாஃபி மதுஹபில் சொல்லப்படுகிறது. ஹனஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் எதை நாடுமோ அது ஒண்ணுதான் உண்டாகும். ஷாஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் ஒலுஹியாவையும் அகீகாவையும் நாடினால் அதுல ஒன்னே ஒன்று மட்டும்தான், எதை அவன் நிய்யத்து வைக்கிறானோ அது மட்டும் உண்டாகும், ஒன்றை மட்டும் உண்டாகும். அகீகா என்றால் அகீகா உண்டாகும், ஒலுஹியா என்றால் ஒலுஹியா உண்டாகும். ரெண்டும் உண்டாகாது. என்ன காரணம்? ரெண்டும் வேறு வேறு விஷயம். ஒன்று, ஒலுஹியாவை பொறுத்த வரைக்கும் தன் நஃப்ஸில் உள்ள தன்னை பற்றியுள்ள பாவங்களை அழிப்பதற்காக வேண்டி இராக்கத்துத்தம், இரத்தம் சிந்துவது. இன்னொன்று, தன்னுடைய பிள்ளை வாழ்க்கை சீராகுவதற்காக. இங்கே ஒலுஹியாவை பொறுத்தவரையிலும் பாவம் அழிவதற்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடியது. அங்கேயோ அகீகாவில் பிள்ளைகளுக்கு எந்த அதாபும் உலகத்தில் வராமல் இருப்பதற்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடியது. இரண்டினுடைய நோக்கமும் வேறு வேறாக இருப்பதால் ஒன்று இன்னொன்றோடு நுழையாது. இதுல நமக்கு சந்தேகம் வரலாம். இப்போ உதாரணம், பள்ளிக்கு போறோம், பள்ளிக்கு போகிற நேரத்துல சுன்னத்தும் தொழுகிறோம். சுன்னத்து கீழே உட்காராம சுன்னத் தொழுதால் தஹியத்துல் மஸ்ஜிதையும் சேர்த்து நிய்யத்து வைக்கிற பொழுது ரெண்டும் கிடைக்கும் அப்படின்றோம். அங்க மட்டும் ரெண்டு கிடைக்குதே, இங்கேயே ஒண்ணு கிடைக்குதுன்னு வந்தா, அங்கெல்லாம் நோக்கம் ஒரே நோக்கம், இங்கு நோக்கம் வித்தியாசப்படுகிறது. ஒன்று பாவத்தை கரிப்பது, பாவத்தை இல்லாமலாக்குவது. இன்னொன்றினுடைய நோக்கம் பிள்ளைகளுடைய வாழ்வு. எனவே தான் இரண்டும் உண்டாகாது என்று இமாம் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இமாம் ரம்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்தின் பிரகாரம் இரண்டுமே கிடைக்கும் என்று அவர்களுடைய கருத்து இருக்கிறது. ஷாஃபி மதுஹபை பொறுத்தவரையிலும் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம் ரம்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொல்லுதான் நமக்கு ஃபத்வாவாக எடுக்கப்படும் என்ற அடிப்படையில் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொல்லையே நாம் எடுக்கிறோம். இந்த அடிப்படையில் நாம் அகீகாவை தனியாக கொடுக்க வேண்டும். ஆனா ஒரு மாடு இருக்கிறான், மாடு இருக்கக்கூடிய சமயம் ஒரு பகுதியை ஒலுஹியா நிய்யத்து வைக்கலாம், ஒரு பகுதியை அகீகா நிய்யத்து வைக்கலாம் என்று பல பகுதிகளை நிய்யத்து வைக்கலாம். இதையே நமக்கு ஒரு மஸ்அலாவாகவே நமக்கு சொல்லி தருவார்கள். ஒரு மாடு அறுக்கிறார். வலவுலஹா பதனத்தன் மின் பஈரின் அவ் பக்கரின் பதுல ஷாத்தின் வாஜிபத்தின், வாஜிபான ஒரு ஆட்டுக்கு பகரமாக ஒரு மாட்டை அறுக்கிறார். அவருக்கு ஒரு ஆடு கொடுத்தா போதும். அவர் மாட்டை அறுக்கிறார்னா ஃபஸ்ஸாயிது அல ஸபஇ தத்தவ்வுன், அது 7 பங்கு அதுல இருக்கு. அதுல ஒரு பகுதி ஒலுஹியாவாயிருது. இனி 6 பங்கு இருக்குதே, அது உபரியாக இருக்கும். வயஸ்ரிஃபுஹு ஸாயித இலா அன்வாஇ முஸர்ரஃபின் ஒலுஹியத்தின் தத்தவ்வுஇ மின் இஹ்தாயின் வ தஸதுகின், அவன் நாடுனா அது ஒலுஹியாவுடைய முறையிலேயே அதை ஏழைகளுக்கு கொடுக்குது, என்ன வரையிலும் செய்யலாம். வயின்ஷா ஃபாரி ஃபீஹி மா யஃபாரு ஃபீ ஸாயிரில் ضஹாயில் முத்ததவ்வி பிஹா மின் அக்லின் வ இஹ்தாயின் வ தஸதுகின், எது வேண்டும் என்றாலும் செய்யலாம். இது அஸ்னல் மதாலிப் ஃபீ ஷரஹி ரௌலித் தாலிப் ஜக்கரியா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு 1வது பாகம் 537வது பக்கத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மாடரிக்கிற பொழுது ஒலுஹியாவையும் நிய்யத்து வைக்கலாம். ஒரு பங்கு ஒலுஹியா,
2 பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குது, 2 பங்கு வந்து அக்கீகாவுக்கு சேர்க்கலாம். வேற யாரையாவது கூட்டி சேர்த்து அவங்கள ஒரு 2 அக்கீகாவுக்கு சேர்க்கலாம். ஏற்கனவே நினைவுபடுத்தி இருக்கிறேன், இப்படி ஒரு 5 பங்கு தான் சேர்ந்திருக்குது, ஒரு 2 பங்கு கறிக்காக வேண்டி இருக்கலாமா, அதுவும் ஷாஃபி மதுஹபின்படி கூடும், அஹ்னாஃப்களின்படி கூடவே கூடாது என்ற கருத்தையும் நமக்கு சொல்லி தருகிறார்கள். இந்த சட்டங்களை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வது நமக்கு நல்ல ஒரு செய்தியாக இருக்கிறது. இனி 7 பேர்ல ஒரு ஆளு வஃபாத் ஆயிட்டார். 7 பேரை கூட்டி சேர்த்திருக்கிறோம், நாளைக்கு அறுக்கலான் இருக்கிறோம், இன்னைக்கு வஃபாத் ஆயிட்டாரு. இப்ப என்ன செய்யணும்? ஹனஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் ரத்துல் முக்தாரில் ஒரு மஸ்அலா சொல்கிறார்கள். ஒரு வஃபாத் ஆகிவிட்டால் வாரிசுக்காரர்கள்லாம் அந்த வஃபாத்தானவருடைய சொத்துக்களுக்கு அனந்தரம் எடுக்கக்கூடிய வாரிசுக்காரர்கள் சொல்கிறார்கள், அவருக்காக வேண்டி நீங்க அறுத்துருங்கோ அப்படின்னு சொன்னா அது அறுக்கலாம், அது அவங்களுடைய உரிமை இருக்குது. அவருடைய அனுமதி இல்லாமல் அறுத்தால் யாருக்கும் அவர்களுக்கெல்லாம் அது குர்பானியாக சரியாகாது. காரணம் என்ன? அஹ்னாஃப்கள்ட்ட அந்த குர்பானியினுடைய பிராணியின் முழு பகுதிகளும் இபாதத்துக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். இங்க ஒருவருடைய அனுமதி இல்லாமல் அறுத்ததால் அது இபாதத்துக்கு சொந்தம் இல்லாததாக ஆகிறது. எனவே அது கூடாது. இதே கருத்தை அவங்க கரிக்க வேண்டிய வெண்கான ஷரீக சித்தத்தி நஸ்ரானியின் அவங்க ரீதல்லஹமி லம் யஜுசன் வாஹிதம் மின்ஹும். அதுல ஒரு ஆளு நஸ்ரானி மாற்று மதத்தை சார்ந்தவர் அல்லது நம்ம இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் தான் ஒரு ஆளை கூட்டா சேர்த்திருக்கிறோம், அவர் கரிக்காக வேண்டி சேர்ந்திருக்கிறார் என்று வைத்தாலும், கரிக்காக வேண்டி சேர்ந்திருக்கிறார் என்று வைத்தாலும் அதுவும் அவர்களுடைய உலுஹியாவில் மாற்றத்தை உண்டாக்கும். நம்ம ஷாஃபி மதுஹபுக்கு வரும், ஒரு ஆளு வஃபாத் ஆயிட்டாங்கன்னா அவங்களுடைய வாரிசுக்காரர்கள்ட்ட கேட்கலாம், அவங்க அனுமதி தந்தா நாம அதை அறுத்து கொள்ளலாம், அல்லது அதை கரிகாரர்களுக்கு அந்த ஒரு பகுதியை நாம விற்கலாம், அதெல்லாம் நமக்கு உரிமை இருக்குது, அது கரிக்காக வேண்டி என்ற நியத்தோடைய அறுத்து நம்ம விற்கலாம். அவர்களிடத்தில் அனுமதி கேட்பது நமக்கு முஸ்தஹப்பாக நல்ல செயலாக இருக்கிறது என்ற கருத்தையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, ஒலுஹியாவுடைய சட்டங்கள்ல இது போன்ற உள்ள ஒவ்வொரு முக்கியமான சட்டங்களை நாம் தெரிந்து கொள்வது நமக்கு நல்ல செயலாக இருக்கிறது. இனி அறுக்கும் போதே அந்த காட்டு மாடுகள்லாம் அறுக்கிறாங்க, அறுக்கும் பொழுது குடல் வெளியே வந்துட்டு, குடல் வெளியே வந்து அது அப்படியே செத்து போச்சுதுன்னா அந்த ஒலுஹியா கூடாது என்று சொல்கிறார்கள். வயின் தபஹல் ஒலுஹியத வ அஹரஜ ஆஹரு ஆஹிரு ஹிஷ்வத்திஹா ஐயும் ஆவுஹா, அது குடல் கிழிக்கப்பட்டு வந்தால் லம் தஹில்ல லிஅன்ன தத்ஃபீக லம் யதமஹல் பிகத்இல் ஹுல்கூமி, ரத்தம் ஓட்டப்பட வேண்டும் என்ற சட்டம் இங்கே மாற்றமாக வருவதால் அது கூடாது என்கிறார்கள். இது போல இதுல இருந்து நம்ம வேற சட்டங்களை எடுக்கலாம். குடல் மட்டும்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்குது. அதுபோல ஈரக்கொலையோ இது போல பகுதிகள் குத்தி கிழிக்கப்பட்டு அது ரத்தம் அதன் காரணமாக அது இறந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு முற்படுறோம். அப்ப ஏதோ ஒரு முறையில குடலோ அல்லது ஈரலோ இது போல புள்ள பகுதிகள், முக்கியமான ஹார்ட் இந்த மாதிரி பகுதிகள் அது குத்தப்பட்டு கொல்லப்பட்டது என்று தெரிந்தால் அந்த பொருளை சாப்பிடக்கூடாது. ரத்தம் ஓட்டப்படவில்லை, ரத்தம் ஓட்டப்படுவதுதான் நமக்கு சாப்பிடுவதற்கு ஹலால் ஆகும் என்ற கருத்தையும் நமக்கு சொல்லி தருவார்கள். இந்த சட்டங்களை எல்லாம் நாம் முழுமையாக பேணிக் கொள்வது நல்லதா? அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, இன்னொரு மசாலாவையும் நாம் விளங்க வேண்டும். இந்த ஹுசியத், அதாவது விதை, மாட்டோ ஆட்டினுடைய விதை பகுதியை சாப்பிடலாமான்னு ஒரு மசாலா இருக்குது. பொதுவா இப்ப நம்ம உலுஹியாவுடைய கறிகள் எல்லாம் அதை வெட்டி போடுறாங்க. ஆனால் அல் ஹுசியத்தானி கைரு மக்சூதைனி பில் அக்கிலி ஆதத்தன், ஆதத்துல அது சாப்பிடப்படுவதில்லைன்னு கிதாபுகள் எழுதப்படுகிறது. பல் ஹரும கைரு வாஹிதின் அக்கலஹா பி ஹிலாபில் உதினி, பெரும்பாலானவர்கள், ஒன்றுக்கு அதிகமான ஆட்கள் பெரும்பாலானவர்கள் அதை சாப்பிடுவது ஹராம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே அதை நாம் தவிழ்ந்து கொள்வது நல்லது என்ற கருத்தையும் நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ஹுசியத் என்பது பொதுவாக நாம் பார்க்கிறோம், அது கறிகள்ல சேர்ந்து வருவது இருப்பதினால் அவைகளை தவிழ்ந்து கொள்வது நல்லது என்ற கருத்தை நமக்கு விளக்கி தருகிறார்கள். அருமையானவர்களே, நேர்ச்சி ஆக்குவது என்றால் என்ன, நேர்ச்சி ஆக்குவது எப்படி என்ற கருத்தை நாம் கொஞ்சம் விளங்க வேண்டும். நேர்ச்சி ஆக்குவது என்றால் ஒரு ஒலுஹியாவுடைய ஒரு பிராணியை பார்த்து ஒலுஹியா, நான் இதை ஒலுஹியாவாக எனக்கு நானே கடமையாக்கி கொண்டேன் என்று சொல்லுகிறார். அல்லது ஹிய லாசிமத்துல்லி, இது எனக்கு கட்டாயமானதாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லும். ஆடை பார்த்து மாடை பார்த்து, அல்லது ஒரு ஆட்டை பார்த்து அவருக்கு சொந்தம் அல்ல, இந்த ஆட்டை அல்லாவுக்காக வேண்டி நான் விலைக்கு வாங்கினேன், அலா அன் அஜ்அலஹா உலுஹியத்தன், ஒலுஹியா கொடுப்பதற்காக வேண்டி என்று இவர் வாய் திறந்து சொன்னால் தனக்குத்தானே வாஜிபாக்கி கொண்டார். இது போன்ற வார்த்தைகள் நமக்கு தெரியும், நதுராக ஆக்குவது இது போன்ற வார்த்தைகள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இனி ஒரு முக்கியமான சிலருக்கு ஒரு சந்தேகங்கள், ஏன் இந்த ஒலுஹியா கொடுக்கக்கூடியவங்கள
பிற 1ல இருந்து இன்னைக்கு ராத்திரி, இன்றைக்கு இரவு, இன்னைக்கு பேசக்கூடிய நாள் இன்றைக்கு இரவு, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைய இரவு பிறை கண்டால் பிறை 1, இந்த இரவிலிருந்து முடி வெட்டாமல் இருப்பது, அதுபோல நகங்களை வெட்டாமல் இருப்பது, இதெல்லாம் சுன்னத்து நம்ம சொன்னோம். இவைகளை சுன்னத்துக்கு மாற்றமாக இருப்பது மக்ரூஹ்னு சொல்லி இருக்கிறோம் என்ற கருத்தின் பிரகாரம் இப்ப நம்ம இது ஏன் இப்படி சுன்னத்தாக்கப்பட்டது என்ற கருத்து கேட்கப்படுகிறது. ஹாஜிகளாக இருப்பவர்கள் இஹ்ராம் கட்டினால் அவர்களுக்கும் மீசை தாடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது போன்ற சட்டம் இருக்குது. அப்ப ஹாஜிகளோடு இஹ்ராம் கட்டியவரோடு இவர் ஒப்பாக்கப்படுகிறாரா என்ற ஒரு கேள்வி வந்தால் அது வல்ல என்கிறார்கள். நமக்கு மீசையும் தாடியும் நகமும் இதுவைகளை வெட்டக்கூடாது என்பது மட்டும்தான் நமக்கு சட்டமே தவிர ஹாஜிகளை போன்று நறுமணம் பூசக்கூடாது என்ற சட்டம் நமக்கு சொல்லப்படல. அதை போல தைத்த ஆடைகளை அணிவது நமக்கு ஹராம் என்று சொல்லப்படல. எனவே அது வேற இது வேற. இதுல இங்க மக்சது என்னன்னா நாம தெளிவாக விளங்க வேண்டும். நம்முடைய உறுப்புக்கள் அனைத்தும், உலுஹியா கொடுப்பவருடைய உறுப்புக்கள் அனைத்தும் பரிபூர்ணமாக பாவத்திலிருந்து மீட்சி பெற்றதாக ஆக வேண்டும். எனவே அந்த நகம் வெட்டாமல் இருக்கப்படட்டும். எனவே அவருடைய நகம் வெட்டப்படாமல் இருக்கிற பொழுது அதுவும் இவருடைய அந்த உறுப்போடு சேர்ந்து மன்னிப்பு பெற்றதாக ஆகிவிடுகிறது என்பதற்காகத்தான் அந்த கருத்து சொல்லப்படுகிறது என்பதை இமாம் இப்னு ஹஜர் அல்-ஹைத்தமி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய துஹ்ஃபாவுடைய 9வது வால்யூம் 347வது பக்கத்தில் சொல்வார்கள். வஹிக்மத்துஹு ஷுமூலில் மக்ஃபிரத்தி வல் இத்கி மினன் நாரில் ஜமீஇஹி லத்தஷப்புஹி பில் முஹரிமீன் وإلا لكره نحو الطيب والمخيط فإن فعل كره وقيل حرم وحرم وعليه أحمد وغيره. அப்ப எனவே இந்த கருத்தின் பிரகாரம் அதாவது முஹரிம் இஹ்ராம் கட்டியவரோடு இவர் ஒப்பாக்கப்படவில்லை, இவருக்கு பரிபூர்ணமாக பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். இந்த சட்டத்தை வழங்கிக் கொள்கிறோம். இதோடு சேர்த்து இஹ்ராம் இது உலுஹியா கொடுப்பவர், இந்த குடும்ப தலைவர், அவருக்கு தான் இது சுன்னத்தை தவிர வீட்டில் உள்ள எல்லோருக்கும், இப்ப வீட்டுல உலுஹியா கொடுக்கக்கூடியவர் வாப்பாவா இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைகள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் நகம் வெட்டலாமான்னா வெட்டலாம், அனுமதிக்கப்பட்டது. இருந்தால் வெட்டாமல் இருப்பது நல்லது. ஒரு மாடு கொடுக்குறாங்க அல்லது ஒரு ஆடு கொடுக்குறா, இந்த ஆடு மாடு அவர் குடும்பத் தலைவர் கொடுத்தாலும் அனைவருக்கும் அதனுடைய நன்மையை அல்லாஹ் தருகிற பொழுது எல்லோரும் அதில் கொஞ்சம் பேணுதலாக இருப்பது நல்லது என்ற கருத்தை நமக்கு சொல்லி தருகிறார்கள். இதுல ஆடு சிறந்ததா மாடு சிறந்ததா என்ற ஒரு கருத்து கேட்கப்படுகிறது. இதுல ரெண்டையும் 2 விதத்தில் சிறந்தது என்று கொண்டு வருகிறார்கள். ஒரு மாடு ஒரு ஆள் அறுத்தாங்கன்னா, ஆடு அறுத்தா 20 கிலோ கூடி போனா கறி கிடைக்கும். மாடு அறுத்தா ஒரு 70, 80, 100 கிலோ கறி கூட கிடைக்கக்கூடிய மாடுகள் இருக்குது. அப்ப ஊரனுடைய நிலவரத்தை பார்க்க வேண்டியது. நிறைய ஏழைகளுக்கு நான் கொடுக்கலாம், 100 கிலோ இருந்தா நிறைய பேருக்கு கொடுக்கலாம், நிறைய கொடுக்கலாம் என்ற எண்ணம் இருக்குமானால், அந்த ஊர்ல மாட்டுக்கறியும் சாப்பிடுபவர்கள் அதிகமாக இருந்தால், விரும்பி சாப்பிடக்கூடியவங்க இருந்தா அவங்களுக்கு மாடு சிறந்ததாக, இந்த ரீதியில சிறந்ததாக வருகிறது. ஒரு பகுதியில மாட்டை விரும்பி சாப்பிடக்கூடிய மக்களாக இல்லை, அப்படி இருக்கிற பொழுது அங்கு ஆடுதான் மக்கள் விரும்பி சாப்பிடுறாங்க. மாடு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க, யாரு கையிலாவது கொடுத்துருவாங்க இருந்தா அங்கு ஆடு சிறந்தது என்று கருத்தை கொண்டு வருகிறார்கள். ஒரு மாட்டுல 7 பேர் கூட்டி சேர்வதை விட 7 ஆடு சிறந்தது என்று கொண்டு வருகிறார்கள். என்ன காரணம்? ஒரு மாட்டுல ஒரு 80 கிலோ 70 கிலோ கறி கிடைக்குதுன்னா அல்லது 100 கிலோ கறினா 15 கிலோ உள்ள 7 ஆடு அறுத்தாலும் அதே 100 கிலோ கறி நமக்கு கிடைக்கிறது. எனவே அதனால்தான் ஒரு மாடு 7 பேர் கூட்டி சேருவதை விட 7 ஆடை தனித்தனியாக கொடுப்பது சிறந்தது. ஆட்டுக்கறியை பொதுவாக நம்முடைய பகுதிகளில் அதிகமாக மக்கள் விரும்பி சாப்பிடுவதன் கருத்தை கொண்டும் இது நமக்கு விளங்குகிறது. எனவே இது போன்ற மஸ்அலாக்களிலும் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்தினோம் என்றால் நமக்கு இது தெரியும். பொதுவாக இன்றைக்கு யாராவது அறுக்கிறாங்கோ எதையாவது கொடுத்துட்டு ஒதுங்குவோம் என்பது இருக்கக்கூடாது. ஆரம்பத்திலே நினைவுபடுத்தினேன், இது என்னுடைய உலுஹியா, இது எனக்கு அதிகமாக பலன் தர வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் எதை அஃதலியத்தாக சொன்னார்கள், நம்முடைய ஊரில் எது அஃதலியத்தாக சிறந்ததாக இருக்கிறது, நம்ம பிள்ளைகளுக்கும் அதுல சந்தோஷமாக சாப்பிடுவது எதில் இருக்கிறது, இது போன்ற விஷயங்களையும் தன்னுடைய பொருளாதார நிலைமைகளை ரெண்டையும் சேர்க்க வேண்டும். தன்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு மாட்டு கூட்டு சேரக்கூடிய விஷயம் 2500 ரூபா 3000 ரூபாய்க்குள்ள அதை கூட்டி சேர்ந்து விடலாம் என்றால் அது அவருடைய பொருளாதாரத்துக்கு தகுதியானதாக இருந்தால் அது அவருக்கு சிறந்ததாக இருக்கிறது. ஒரு பொருளாதாரத்தில் எல்லா உரிமையும் பெற்றிருக்கிறார், அவர் ஆடு கொடுப்பது அவருக்கு சிறந்தது. அவரும் இதுல கூட்டுத்தன்மையை சேர்ந்து தன்னுடைய பகையில் தன்மையை காட்ட வேண்டாம். இந்த அஃதலியத் என்பது மாறுபடும் என்பதை துஹ்ஃபாவில் இமாம் இப்னு ஹஜர் அல்-ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை நமக்கு சொல்லி தருவார்கள். இந்த கருத்தை எல்லாம் நாம் விளங்குகிற பொழுது நம்முடைய ஊரினுடைய நிலைமை, நம்முடைய பொருளாதாரத்தினுடைய நிலைமை,
நாம் நம்முடைய நிய்யத் இவைகளில் எது சிறந்ததோ அதைத்தான் நாம் எடுக்க முடியுமே தவிர நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நாம் பின்பற்றுகிறோம் என்ற நிலையில் இருக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக மஸ்அலாக்களை சொல்லிக்கொண்டே இருப்போம். அல்லாஹு தஆலா தௌஃபீகையும் நிறைவான அருளையும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.